ராவணனை அழிக்கும் பெருங்காரியத்திற்காக தேவர்களை வானரங்களாக பிறக்க ஆணையிடுகிறார் திருமால். வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல அரக்கர்களால ஏற்பட்ட துன்பத்தை பொறுக்க முடியாம தேவர்கள் எல்லாம் திருமால் கிட்ட போய் முறையிட்டாங்க. அவங்களுடைய அழுகுரல் கேட்ட திருமால், வருந்தாதீங்க, அந்த வஞ்சகர்களோட தலையை அறுத்து இந்த பூமியில இருக்கிற துன்பத்தை போக்குவேன், அதுல உங்களுக்கும் பங்கு உண்டு, கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார்னு கம்பர் அழகாக பாடினார். அந்த கருணை கடல் திருமால் தேவர்களை பார்த்து ஒரு அற்புத கட்டளையை இட்டார். அது என்ன கட்டளை? வானுளோர் அனைவரும் வானரங்களாய் காணினும் வரையினும் கடிதடத்தினும் சேனையோடு அவதரித்திடுமின் சென்று என ஆனனம் மலர்ந்தனன் அருளின் ஆழியான். தேவர்கள் எல்லாம் கைகூப்பி நிற்கிறாங்க. திருமால் தன்னுடைய திருவாய் மலர்ந்து இப்படி சொல்றார், வான் உளோர் அனைவரும் வானரங்கள் ஆய். வானத்தில் இருக்கிற தேவர்களே, நீங்க அத்தனை பேரும் குரங்குகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் குரங்குகளா? இதுதான் திருமாலோட யுக்தி, இதுதான் தெய்வத்தோட சூழ்ச்சி. ராவணன் ஒரு வரம் வாங்கியிருக்கான். அவன் பிரம்மா கிட்ட சாகா வரம் வாங்க ஒரு பயங்கரமான தவம் செஞ்சான். அவன் தவத்தை பார்த்து மெச்சிய பிரம்மா வரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டார். யாராலெல்லாம் உனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேள், நான் அதை உனக்கு வரமா கொடுக்கிறேன்னு சொன்னார். ராவணன் கிட்ட இருந்த பலத்துக்கு அவன் மனிதர்களையும் விலங்குகளையும் ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதனால இந்த ரெண்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா தெய்வங்கள் தேவர்கள்னு அவனுக்கு யாரெல்லாம் நிகரான அல்லது மேலானவங்கன்னு நினைச்சானோ அவங்களெல்லாம் சொல்லி வரம் கேட்டான். இந்த நுண்ணிய விஷயத்தை புரிந்து கொண்ட திருமால், மனிதனும் குரங்கும் தான் இவனை அழிப்பதற்கான ஆயுதம்னு முடிவு பண்ணார். அதான் இங்க தேவர்களை பார்த்து நீங்க குரங்குகளா பிறக்கணும்னு சொல்றாரு. அடுத்து எங்க பிறக்கணும்னு சொல்றார்? காணினும் வரையினும் கடிதடத்தினும், காடுகளிலும் அடர்ந்த வனங்களுக்குள்ளேயும், வரையினும் உயர்ந்த மலைகளின் உச்சியிலேயும், கடிதடத்தினும் அந்த மலைகளுக்கு கீழே இருக்கிற சோலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் எங்கெங்கு மரங்களும் மலைகளும் உண்டோ அங்கெல்லாம் நீங்க பிறக்க வேண்டும்னு சொல்றாரு. இது பின்னாடி வரப்போற வானர சேனையின் பிறப்புக்கான கட்டளை. இன்னும் ஒரு படி மேலே போய் இப்படி சொல்றார் பாருங்க, சேனையோடு அவதரித்திடுமின் சென்று. சேனையோடு அவதரித்திடுமின் அப்படின்னா நீங்க தனியா பிறக்க வேண்டாம், உங்களுடைய படைகளோடும் உங்களுடைய கூட்டத்தோடும் போய் பிறக்கணும். இதோ இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லாம் ஒவ்வொரு வானரமாக, ஒவ்வொரு வானர கூட்டமாக பிறப்பெடுக்கும் அற்புத தருணம் இது. பின்னாடி இவர்கள்தான் ராமபிரானுக்கு துணையாக நின்று ராவணனை அழிப்பார்கள். இந்த வார்த்தைகளை சொன்னவர் யார் தெரியுமா? ஆனனம் மலர்ந்தனன் அருளின் ஆழியான். அருளின் ஆழியான், கருணை கடல் திருமால். அவருடைய ஆனனம் மலர்ந்தனன் அப்படின்னா அவருடைய முகம் மலர்ந்து புன்சிரிப்போடு இந்த வார்த்தைகளை சொன்னார். கோபமாகவோ கட்டளையிடும் தொனியிலோ இல்லாமல் இந்த பெரும் காரியத்துக்கான திட்டத்தை மிக அழகான மலர்ந்த முகத்தோடு சொன்னார். இதுதான் அந்த தெய்வத்தின் கருணை. கம்பர் இந்த பாடல்ல வரப்போற ராமாயண கதையின் ஒரு பெரிய பகுதியையே, வானரப்படையின் உருவாக்கத்தையே சொல்லிட்டார் பாருங்க. அற்புதம். ஆக திருமாலின் இந்த திட்டம் தேவர்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். ஆஹா, இப்படி ஒரு சூட்சுமம் இருக்கிறதா என்று வியந்திருப்பார்கள். ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளும் போது எதிரியின் பலவீனத்தை புரிந்து கொண்டு அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். அடுத்து என்ன நடக்கப் போகிறது? திருமால் தன்னை பற்றி கூறப்போகிறார். அதாவது அவர் எப்படி அவதாரம் எடுக்கப் போகிறார் என்பதை பற்றி சொல்லப் போகிறார். காத்திருங்கள்.